சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே வருகிற 12ஆம் தேதி இரு மார்க்கத்திலும் 8 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர பிரிவு சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரி எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறியுள்ளார். வாக்குப்பதிவை ஒட்டி புதுச்சேரியில் 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும் நிலையில் கண்காணிப்பிற்காக கூடுதல் பறக்கும் படைகளும் நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 69 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் திமுக கூட்டணியை மீண்டும் சட்டசபைக்கு அனுப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உழைக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமாவளவன் தெரிவித்தார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், அதிமுகவிற்கு போடும் ஒவ்வொரு வாக்குகளும் பாரதிய ஜனதாவிற்கு போடும் வாக்குகளாக அமையும் என்றும் அதிமுக தனித்து இயங்கும் வலிமையை இழந்துவிட்டது என்றும் விமர்சித்தார். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது, தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய திராவிட முன்மாதிரி அரசை மீண்டும் சட்டசபையில் உருவாக்குவதற்கு இரவு பகலாக எஞ்சிய இந்த 14 நாட்கள் உழைக்க வேண்டும். சிஎஸ்கே வீரர்கள் தோனி, டெவால் பிரிவிஸ் ஆகியோரின் ஃபிட்னஸ் குறித்து அந்த அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் முக்கிய அப்டேட் கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தோனி தற்போது காயத்திலிருந்து மீண்டு வருவதாகவும் அவர் குணமடைய இன்னும் சில காலம் எடுக்கும் என்பதால் எப்போது திரும்புவார் என்பதை இப்போதே கூற முடியாது என்றார். அதேநேரம் டெவால் பிரிவிஸ் அடுத்த போட்டியில் விளையாடுவார் என நம்புவதாகவும், எனினும் அவரது உடல்நிலை முன்னேற்றத்தை பொறுத்தே இறுதி முடிவு எடுக்கப்படும் என காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி சுகேஷிடமிருந்து 1 கோடியே 30 லட்சம் ரூபாயை டெல்லி காவல்துறை பறிமுதல் செய்தது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விஷால் கோக்னே, சுகேஷ் ஏற்கனவே தனது அதிகபட்ச தண்டனை காலத்தில் பாதியை சிறையில் கழித்துவிட்டதை சுட்டிக்காட்டினார். இதன்படி 5 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை மற்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டெல்லி காவல்துறை பதிவு செய்த மூல வழக்கில் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இடைக்கால தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தனி தொகுதிகளில் இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியல் இனத்தவரை மட்டுமே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என கோரி இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. தற்போதுள்ள 44 தனி தொகுதிகளில் 90% வேட்பாளர்கள் பிற மதங்களைச் சார்ந்தவர்கள் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு முறையான சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம், சாதிச் சான்றிதழ் உண்மையானதா என்பதை மட்டுமே அதிகாரிகள் ஆய்வு செய்வார்கள் என்று தெரிவித்தது. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதே சமயம் வேட்புமனு பரிசீலனைக்கு எந்தவித தடையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்களில் கூட்டணி கட்சிகள் சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் எம்எல் ரவி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் தலைமை கட்சியின் சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கப்படுவதாகவும், மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் தங்களது சொந்த கட்சியின் உறுப்பினர்களாகவே செயல்படுவதாகவும், அத்துடன் அந்தந்த கட்சியின் உறுப்பினர்களுக்கே அந்த கட்சி
கட்சியின் சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் சின்னங்களின் தவறான பயன்பாட்டை தடுக்க வழிகாட்டுதல்கள் வகுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விதி மீறல்கள் இருந்தால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் இவ்விவகாரம் தொடர்பாக தேர்தல் வழக்கு மட்டுமே தொடர முடியும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபடலாம் என்ற 2018ஆம் ஆண்டு தீர்ப்பில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான மறு ஆய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. மத நம்பிக்கை சார்ந்த விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்றும் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது பாகுபாடு அல்ல, அது கோவிலின் தூய்மை மற்றும் பாரம்பரிய விதிகளின் ஒரு பகுதி என்றும் மத்திய அரசு வாதிட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு சபரிமலை வழக்கில் மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. குஜராத் மக்கள் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய கருத்து தேசிய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கார்கேவின் இந்த பேச்சை பாஜக கடுமையாக சாடி வரும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூரே இதற்கு அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். கேரளம் மற்றும் இடுக்கி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே கேரள மக்கள் புத்திசாலிகள் என்றும் ஆனால் குஜராத் மற்றும் சில மாநில மக்கள் படிப்பறிவற்றவர்கள் என்று பேசியது சர்ச்சையாகியது. இந்த விவகாரம் குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அரசியல் உரையாடல்களின் தரம் குறைந்து வருவதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் மற்றவர்கள் தரக்குறைவாக பேசுகிறார்கள் என்பதற்காக நாமும் நமது தரத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது என தன் கட்சி தலைவருக்கே மறைமுகமாக அறிவுரை வழங்கியுள்ளார். வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் பூச்சி கிடந்ததாக பயணி ஒருவர் புகார் அளித்துள்ளதால் உணவு பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து மும்பை செல்லும் வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த ஆதித்யா தித்வானியா என்ற பயணி தமக்கு ரயிலில் வழங்கப்பட்ட உணவில் பூச்சி இறந்து கிடந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் விதிமுறைகளை பின்பற்றப்பட்டதா என ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே IRCTC நிறுவனம் பயணிக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துவதாகவும் உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. Make India great again. மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.